வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அட்டகாசமான சிக்கன் டோனட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் டோனட் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம டோனட்டுக்கு மாவு பிணைய வச்சு மாவு புளிக்க வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு கப் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம். 1 கப் போல் ஆட் பண்ணியிருக்கோம். ரிக்வைர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் டோனட்டுங்கிறதுனால சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் நான். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். சுகர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் நான். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 நம்பர் போல் எக் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எக்கு வேணும்னா நீங்கள் எக்கை ஒமிட் பண்ணிடலாம். முட்டை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம நல்லா கையால் பிணைஞ்சு விட்டுடலாம். முட்டை சேர்த்துட்டு மாவோடு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் முத்திய மாவும் நல்லா சாஃப்டாகவே நான் கலந்து விட்டுருப்பேன். இப்போ நம்ம ஒரு 100 ml போல் பால் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு 100 ml போல் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சேர்க்க தேவையில்ல. பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்தும் விட்டுடலாம். ஸோ மாவு பாருங்கள், பால் சேர்த்தாச்சு, நம்மளுக்கு கரெக்டாக போயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் கை விடாமல் மாவு நல்லா பிணைஞ்சு ஒரு சாஃப்ட் டோ பதத்துக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். 10 நிமிஷம் போல் நான் மாவு கை விடாமல் நல்லா பிணைஞ்சிட்டேன். ஸோ பாருங்கள், இது நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் ஒரு 25 கிராம்ஸ் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 25 கிராம்ஸ் போல் ரூம் டெம்பரேச்சர் பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் மாவை நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். மாவு பாருங்கள், பட்டர் சேர்த்து மாவு நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 hours போல் மாவு நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். 2 hours கழித்து நம்ம ஃபர்தர் ரெசிபீஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிக்கன் டோனட்காக இப்போ நம்ம சிக்கனை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம், மேரினேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போன்லெஸ் சிக்கன் பீசஸ் நான் இன்றைக்கி 150 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கேன். அந்த போன்லெஸ் சிக்கன் பீசஸை நம்ம இந்த மிக்சர் ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிறிதளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 to 3 times போல் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு போல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த போலில் நம்ம கிரைண்ட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனை நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு 1/2 hour போல் சிக்கனை நம்ம ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சாட்டே பண்ணி எடுக்கலாம். ஸோ சிக்கன் டோனட்டுக்காக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். சிக்கன் 20 மினிட்ஸ் போல் மேரினேட் ஆகணும்னு சொன்னேன். 20 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன், குக்கிங் ஆயில். இந்த ஆயில் நல்லா சூடு எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுக்கலாம். ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு எடுத்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் சிக்கன் நம்மளுக்கு நல்லா சாட்டே பண்ணால் போதும். சிக்கன் பாருங்கள், மிதமான தீயில் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு டோனட் செய்ய ஆரம்பிக்கலாம். டோனட்காக நம்ம மாவு ரெஸ்ட் கொடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஈஸ்ட்லாம் ஆட் பண்ணி 2 hours போல் ஆகிருக்கு. மாவு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு புளிச்சு வந்திருக்கு. அதாவது மாவு நல்லா டபுள் த சைஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நம்ம மறுபடியும் பிணைஞ்சு நம்ம அழகாக டோனட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிணைஞ்சிட்டு
நம்ம வந்து ஈக்குவல் சைஸாக நம்ம மாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், மாவு வந்து நல்லா நம்ம 5 மினிட்ஸ் போல் பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்துகிட்டு கையிலே வந்து நம்ம அழகாக மாவை பரப்பி நம்ம ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃபிங்கு அந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போல் வச்சு நம்ம சீல் பண்ண போகிறோம். ஸோ பன் சீல் பண்ணுற மாதிரி சீல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம சீல் பண்ணி இது போல் டோனட் ஷேப்பை நம்ம பண்ணி எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், எண்ணெய் வந்து நம்மளுக்கு காய வச்சுருக்கேன், சூடு ஏறிடுச்சு. மிதமான சூடில் வந்து எண்ணெய் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ரெடி பண்ண டோனட்ஸ் வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு டோனட் ஆட் பண்ணி அந்த டோனட் மேலே வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று ஆட் பண்ணோம். இதை நம்ம பேக்கும் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஒன்று போட்டு மேலே வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று ஆட் பண்ணணும். மிதமான தீயில தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வேகணும். டோனட் கரெக்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். நல்லா அழகாக நம்மளுக்கு டோனட் வந்து பஃப்னு வருது பாருங்கள். ஸோ மிதமான தீயில டோனட் வெந்துடுமே நம்ம எடுத்துடணும். ஸோ பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. கிறிஸ்பாக தெரிஞ்சாலும் இது சாஃப்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எண்ணெயும் பாருங்கள் நம்மளுக்கு லெவலாக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து அழகாக ஒரு ஃபில்டர் பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். கலக்கலான டோனட்ஸ் நம்மளுக்கு ரெடி. ரொம்ப கலக்கலான சிக்கன் டோனட்ஸ் எப்படி செய்து உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.